வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் முழுமையாக மேச லக்னத்தோட குணங்களை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல லக்னம்னா என்ன, லக்னம் எதையெல்லாம் குறிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லக்னம் தான் உயிர், லக்னம் தான் எண்ணங்கள், லக்னம் தான் புத்தி மனம் சிந்தனை, லக்னம் தான் தலை, லக்னம் தான் அந்தஸ்து, லக்னம் தான் கௌரவம், லக்னம் தான் தன்னம்பிக்கை, லக்னம் தான் எதையும் சமாளிக்கும் திறன், லக்னம் தான் எதிரிகளை எதிர்கொள்ளும் திறன், லக்னம் தான் பொருள் ஈட்டும் சக்தி, லக்னம் தான் ஆயுள், லக்னம் தான் அதிர்ஷ்டம், லக்னம் தான் நட்பு, லக்னம் தான் ஆரோக்கியம், லக்னம் தான் உங்களுடைய வலிமை. இந்த லக்னத்தினுடைய காரகன் சூரியன். அப்போ லக்னத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம மேச லக்னத்துடைய குணநலன்கள் என்ன, அதாவது கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பொதுவாக மேச லக்னக்காரங்க அப்படின்னா கோபக்காரங்க, மூர்க்கத்தனமானவங்க, அதிகாரத்தை தன்கிட்ட வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, டக்குன்னு கை நீட்டக்கூடியவங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் தான். இன்னும் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் யார் இருக்கிறா, லக்னத்தை யார் பார்க்குறா, லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, லக்னாதிபதி கூட யார் சேர்ந்துருக்கிறாங்க, லக்னாதிபதியை யார் பார்க்குறாங்க, லக்னாதிபதி யாரோட வீட்டில் இருக்கிறாரு, அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா தான் நம்ம ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியும். பொதுவாக மேச லக்னக்காரங்களுடைய தன்மைகள் இது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இது அந்த லக்னாதிபதி கூட லக்னத்தோட சேர்ற கிரகங்களை பொறுத்தது. இப்போ அந்த லக்னத்துடைய பலன்களை பார்த்துடலாம். முதல்ல இந்த மேசராசியோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா மலையாடு. இது எப்படி இருக்குன்னா, நல்ல கொம்போட வேற ஆட்டை பார்த்துச்சுன்னா முட்டைக்கே போகும். அதனால் இவங்க எப்படின்னா, இவங்க பாட்டுக்கு இவங்க ஒரு லைனில் போயிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க லைனில் யாராவது கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருதுன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க, அவங்கள முட்டி தள்ளாமல் விட மாட்டாங்க. அதனால தான் ஆட்டை சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதனுடைய அதிபதி பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய். பொதுவாக இந்த செவ்வாய்ங்கிறது 3/4 பங்கு பாவகிரகம், 1/4 பங்கு சுபகிரகம். செவ்வாயினாலே நமக்கெல்லாம் தெரியும், கோபம், மூர்க்கம், பிடிவாதம், வீரம், ஆவேசம், அதிகாரம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் முடியும். 1/4 பங்கு சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் அன்பு பாசத்துக்கு இடம் கொடுப்பாங்க. அடுத்ததான் இந்த மேசராசிங்கிறது காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வர்ற காரணத்தினாலேயே எதில் எடுத்தாலும் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான். படிப்பாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையும் இப்போ குடும்பத்திலேயே எடுத்துக்கங்களேன், நம்ம சொல்கிறது தான் நடக்கணும், நம்மளுடைய அதிகாரம் தான் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான். அடுத்தது இந்த மேசராசி நெருப்பு ராசி. பொதுவாக நெருப்பு ராசிகள் 3 ராசிகள் இருக்குது. மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. இதில் அதிகப்படியான நெருப்புத்தன்மை கொண்டது மேசராசி. எப்படின்னா, அந்த மேசராசியோட அதிபதி செவ்வாய், 10க்கு அது நெருப்பு ராசியாகவும் இருக்கிறதுனால அதீதமான கோபம் கொண்டவங்க இவங்க தான். சிம்மமும் தனுசும், இப்போ சிம்மம் சூரியனுடைய வீடு, தனுசு குருவுடைய வீடு. அதனால் இந்த செவ்வாயை விட அவங்க அந்த 2 ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அடுத்தது இந்த ராசியுடைய தன்மை பார்த்துக்கிட்டிங்கன்னா சரராசி. சரராசி அப்படிங்கிறது வேகமாக இயங்கக்கூடியது, ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அதாவது டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ப்ராசஸிங்கில் இறங்கிடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கலாம் தள்ளி வைக்க மாட்டாங்க. டக்குன்னு அதனுடைய அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ராசியோட தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண் ராசி. அதாவது ஒரு மேச லக்னத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தாலும் கூட இது ஆண் ராசி அப்படிங்கிற அமைப்பில்
இவங்களுக்கு அந்த ஆண் தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே அமைஞ்சிடும். ஆண் தன்மை அப்படிங்கிறது என்ன? தில்லு, தைரியம், போல்ட்னஸ்ஸு, இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிடும். இது தர்ம ராசி அப்படிங்கிற காரணத்தினால எப்போவுமே தர்மத்தின் பக்கம்தான், நியாயத்தின் பக்கம்தான் நிற்பாங்க. தர்மம் ஏதோ அந்த பக்கம்தான் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி நண்பர்களே.